மகாபெரிவாஜனம். வெல்கம் டு கைல் இன்ஸ்டியூட். ஸோ இன்றைக்கி என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ், ஹிந்தி. இது சொல்லும் பொழுது தமிழில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சொன்னால் அது என்ன அனுபவம், அது எவ்வளோ அற்புதமான விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு புரியும். தமிழில் சொல்லும் பொழுது சில வார்த்தைகள் சொல்லுவோம், முன்னும் பின்னும் சொன்னாலும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு. இங்கிலீஷில் சொன்னால் அதுக்கு வந்து பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தா விகடகவி, மாமா, தாத்தா, காக்கா, பாப்பா, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் வந்து கவனிச்சிருக்கோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டே சொன்னது என்ன சொன்னோம், அதையே படிச்சுட்டு இருக்கப்போ அவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும். ஏன்னா இதில் இலக்கணம் இருக்குது, இலக்கியம் இருக்குது, அதுக்குன்னு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அப்படி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி சொல்லி அவங்கள படிக்க வைக்கும் பொழுது தமிழ் எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக படிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா. இது தமிழுக்கு மட்டும் கிடையாது, எல்லா லாங்குவேஜுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா தமிழில் சொல்லும் பொழுது மிகப்பெரிய தொன்மையான மொழின்னு சொல்கிறோம். எவ்வளோ எழுத்துக்கள், இங்கிலீஷில் 26 எழுத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் நம்ம படிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறோம். தமிழில் 247 எழுத்துக்கள். அப்போ எவ்வளோ இலக்கணங்கள் இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அதை படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். ஆனால் அதையும் சந்தோஷமாக படிக்க முடியும், அதையும் ஈஸியாக அழகாக படிக்க முடியும் அப்படிங்கிறது விஷயம் இருக்கு இல்லையா. அதைத்தான் இப்போ இங்கிலீஷ்க்கு கொண்டு போகிறோம். ஸோ இங்கிலீஷில் இந்த பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அப்படி பார்த்தா என்னென்ன வேர்டு நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் இருக்குது. நம்ம அதை சொன்ன மாதிரி கவனித்தது கிடையாது. ஒரு இயந்திரத்தனமாக நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம், படிக்கிறோம், மார்க் வாங்குகிறோம், அப்படியே போகிறோம், அப்புறம் பேசுகிறோம், ஒரு வேலைக்கு போயிடும், அப்படி போகிறோம் இல்லையா. இப்போ பிள்ளைங்ககிட்ட இந்த விஷயங்களை சொல்லி இப்படி விளையாடுறது அப்படி விஷயத்தை கொண்டு வந்தால் ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறது எவ்வளோ ஈஸியாகிடுது இல்லையா. அப்போ இங்கிலீஷில் என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல், டேட், மேடம், மாம், நூன், ரேஸ்கார், ரேடார், பீப், இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது. இது வந்து நமக்கு தெரிஞ்சதாக இருக்கக்கூடிய ஈஸியாக இருக்கக்கூடிய வார்த்தைகள். இதுக்குள்ளே போட்டிங்கன்னா அவ்வளோ வார்த்தைகள் இருக்கும். ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வார்த்தைகளுடைய பயன்பாடு ரொம்ப முக்கியம் இல்லையா. எவ்வளவுக்கு எவ்வளோ நமக்கு வார்த்தைகள் தெரியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா. அப்போ இப்படி வார்த்தைகள் நம்ம கற்றுக்கும் பொழுது இன்னும் ஈஸியாக நிறைய வார்த்தைகள் கற்றுக்கலாம் இல்லையா. பிள்ளைங்களுக்கு அது ஈஸியாக புரிய வைக்கலாம் இல்லையா. அதுக்காக நம்ம சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு புரியுதா இந்த வார்த்தைகளோட எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிறது அப்படின்னு. அப்போ ஹிந்தியில் இருக்குமே, கண்டிப்பாக இருக்குங்க. அதில் என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னா கலர்ஸ் சொல்லும் பொழுது ரெட் அப்படின்னு சொல்கிறதுக்கு லால் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது கப்பலுக்கு சொல்லக்கூடிய ஜஹாஸ். அடுத்தது மருமகன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தாமாத். அடுத்தது கண்கள் சொல்கிறதுக்கு நயன். அடுத்தது கோல்டு சொல்கிறதுக்கு கனக். அடுத்தது இந்த மலையாளம்ங்க, இங்கிலீஷில் சொன்னாலும் அதே தான், ஹிந்தியில் சொன்னாலும் அதே தான். தர்த் அப்படிங்கிறதுக்கு வலி அப்படின்னு சொல்லுது. ஆக இத்தனை வார்த்தைகளும் நமக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுதா. ஆக ஒரு பாஷை கற்றுக்குறோம், ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறோம் அப்படின்னா எப்படி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறது, அதை அப்படியே நம்ம ஈஸியாக படிச்சுக்கிட்டே போகணும். ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்து இந்த வெக்காபுலரி இவ்வளோ படிக்கணும்னு சொல்கிறாங்களே, எப்படி இந்த வெக்காபுலரியை படிக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய பாரமாக நினைக்காம, ஓ இதெல்லாம் இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கலாமா அப்படின்னு பார்த்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு லாங்குவேஜும் ஈஸியாக நமக்கு வந்துடுங்க. அவ்வளவு ஈஸியானது தான் எல்லா லாங்குவேஜும். ஒவ்வொன்றிலையும் ஒரு அற்புதமான விஷயங்கள் அதில் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம பேசலாம், அதில் வந்து நம்ம உபயோகப்படுத்தவும் முடியும், அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கவும் முடியும். மகாபெரிவாஜனம்.